ஹை ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, SAILலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். அதாவது வந்துட்டு ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 107 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன கேட்டகரி எல்லாமே போஸ்டிங் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர், மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரியில் வந்துட்டு வேகன்சிஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான பேசிக் பே வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 80,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்துட்டு எப்போ அப்படின்னா 7th மே வந்துட்டு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. இதில் வேறு என்னெல்லாம் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். இதுதான் கைஸ், இந்த ஜாப்க்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க், வெப்சைட் லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா SAIL, அதாவது வந்துட்டு ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். இதில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, SAIL அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மகாரத்னா கம்பெனி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லீடிங் ஸ்டீல் மேக்கிங் கம்பெனி, சரிங்களா? இதில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன கேட்டகரியில் வந்துட்டு போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டீல் பிளான்ட்டில் வந்துட்டு சீனியர் கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நியூரோ சர்ஜரி, கிரிட்டிக்கல் கேரு இந்த மாதிரிலாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ்மே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு மெடிக்கல் ஆஃபீஸர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்ன கிரேட் அப்படின்னா E1 கிரேடில் வருது. அதுலேயே வந்துட்டு OHS, சேஃப்டி, அசிஸ்டன்ட் மேனேஜர் எல்லாமே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் எக்ஸிக்யூட்டிவில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு ஆப்ரேட்டர் கம் டெக்னீஷியன் பாயில் சொல்லியிருக்காங்க. அட்டண்டன்ட் கம் டெக்னீஷியன் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி வந்துட்டு ஆப்ரேட்டரில் வந்துட்டு 8 வேகன்சி, அட்டண்டன்ட்டில் வந்துட்டு 12 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு மைனிங், சர்வேயர், ஆப்ரேட்டர் கம் டெக்னீஷியன் ட்ரெயினி சொல்லியிருக்காங்க. மைனிங் மைட் சொல்லியிருக்காங்க. இதில் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு செப்பரேட்டாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் வந்துட்டு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கக்கூடிய டேர்ம்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கன்சல்டன்ட்க்கு வந்துட்டு மினிமம் ஏஜ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்பர் ஏஜ் லிமிட் வந்துட்டு 41 இயர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்துட்டு 38 வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, கன்சல்டனுக்கு வந்துட்டு பிஜி டிகிரி, MD, MS, DNM இந்த மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்துட்டு பிஜி டிகிரி, MD, MS, DNM இந்த DNB சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்துட்டு 34 வந்துட்டு கொடுத்துருக்காங்க. MBBS வித் டிகிரி, டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் ஹெல்த் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு கன்சல்டன்ட் சொல்லியிருக்காங்க. 44 இயர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்துட்டு 34 இயர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதில் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்துட்டு 30 இயர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு BR BTechல வந்துட்டு ஃபுல் டைம் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஆப்ரேட்டர் கம் டெக்னீஷியன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெட்ரிகுலேஷன் வித் 3 இயர்ஸ் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்படி இல்லைனா எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், பவர் பிளான்ட், ப்ரொடக்ஷன் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அட்டண்டன்ட் கம் டெக்னீஷியன் சொல்லியிருக்காங்க. மெட்ரிகுலேஷன் வித் ITI இருந்தால் வந்துட்டு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபுல் டைமில். இதே மாதிரி ஒவ்வொரு ஜாப்க்கும் வந்துட்டு உங்களுக்கு அப்போ ஏஜ் லிமிட் என்ன, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நீங்கள் மினிமம் வந்துட்டு 50% வந்து வச்சுருக்கணும். அதே வந்துட்டு SC, ST, PWBD கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 40% வந்துட்டு எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சில ஜாப்க்கு வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சர்வேயர் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க அந்த ஒரு ரெலவென்ட் ஃபீல்டில், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ரிலாக்ஸேஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, SC, ST இருந்தால் வந்துட்டு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் பிலாங்கிங் டு OBC கேட்டகரி அப்படிங்கிறதுலாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? 10 இயர்ஸ் ஃபார் PWBD கேட்டகரிக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் வந்துட்டு ஹைட்டு, வெயிட்டு, மேல் அண்ட் ஃபீமேலுக்கு எல்லாமே வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விஷுவல், செஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் இது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்துட்டு இருக்குது. CBT டைப்பில் வந்துட்டு இருக்கும், சரிங்களா? அதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சீனியர் கன்சல்டன்ட், சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு CBT டைப்பில் வந்துட்டு எக்ஸாம்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறதா வந்துட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அது வந்துட்டு ஸ்கில், ட்ரேட் டெஸ்ட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும்.
நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய ட்ரைனிங் அண்ட் ப்ரொபேஷன் பீரியட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 1 இயர் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து சேலரி வந்துட்டு கிரேட் வைஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சீனியர் கன்சல்டன்ட் எந்த கிரேடில் வருது அப்படின்னா E4 கேட்டகரி. மினிமம் வந்துட்டு 90,000 வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸ்டார்டிங்கில். அடுத்து வந்துட்டு கன்சல்டன்ட் வந்துட்டு E3 கிரேடில் வரக்கூடியது 80,000 வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த ப்ரொவிஷன் பீரியடில் வந்துட்டு எவ்வளோ சேலரி எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இயரில் வந்துட்டு 16,000 வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஆப்ரேட்டர் டெக்னீஷியனுக்கு. அதே வந்துட்டு செகண்ட் இயரில் 18,300 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அட்டெண்டன்ட் டெக்னீஷியனில் வந்துட்டு ஃபஸ்ட் இயரில் வந்துட்டு 12,900ம் செகண்ட் இயரில் வந்துட்டு 15,000 வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்துட்டு எவ்வளோ அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் E1லேருந்து E4 வரைக்கும் வந்துட்டு ஓபிசி, ஜென்ரல், இடபிள்யூஎஸ் இவங்களுக்குலாமே பார்த்தீங்கன்னா 700 சொல்லியிருக்காங்க. SC, ST, PWBD இந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு 200 கொடுத்துருக்காங்க. கிரேட் S3க்கு வந்துட்டு 500 கொடுத்துருக்காங்க. SC, STக்கு 150 சொல்லியிருக்காங்க. S1 கிரேடில் வரவங்களுக்கு வந்துட்டு ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசிக்கு எல்லாமே வந்துட்டு 300, அதர்ஸ்க்கு வந்துட்டு 100 ருபீஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எப்படி வந்துட்டு அப்ளை பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் மோடு அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு, இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து நடக்கும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்துட்டு பே பண்ணிக்கலாம். சரிங்களா? நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாதிரி மூலமாக நீங்கள் வந்துட்டு பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸர் வந்துட்டு டியூரேஷன் 60 மினிட்ல வந்துட்டு ப்ரொஃபஷனல் நாலேஜ் டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க உங்கள் MBBSல. நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் ரீசனிங், இப்படி வந்துட்டு ஒவ்வொரு இதுக்குமே வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சிலபஸ் ஃபார் நான் டெக்னிக்கல் அண்ட் டெக்னிக்கல் செக்ஷன் அப்படிங்கிறதையும் வந்துட்டு உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துட்டு கொடுத்துட்டாங்க. இதில் இருக்க மாதிரி நீங்கள் படித்தா வந்துட்டு போதும். சரிங்களா? லாஸ்ட் டேட் வந்துட்டு எப்போ அப்படின்னா 7th வந்துட்டு மே க்ளோஸ் ஆகுது. ஓப்பனிங் எப்போ ஆயிருக்கு அப்படின்னா 16th ஏப்ரலே வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். யாரெல்லாம் வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.